ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, ஆமென். ஆண்டவரால ஆவியானவரால முடியாத உலகத்தில் எதுனா இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவாலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் செருபாபேலை, எஸ்ராவை, நெகேமியாவை இவங்களெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆமே. இவர்களெல்லாம் பாபிலோனில் 70 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க. மறுபடியும் எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதற்காக கர்த்தர் ஆண்டவர் என்ன பண்ணனாக்கா இவர்களை பயன்படுத்துகிறத பார்க்குறோம். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் தான் இங்கே ஆண்டவர் சொல்வார், பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் ஆவியினால் ஆகும். இது எப்படி ஆகும்? ஒரு கட்ட முடியுமா? பலவிதமான அங்கே நெருக்கடிகள் காணப்படுகிறது. அப்படியேப்பட்ட சூழ்நிலை தான் ஆண்டவர் சொல்வார், ஆவியினாலே ஆகும், பலத்தினால் அல்ல. பராக்கிரமத்தை நம்ம பலத்தினமோ ஈவன் நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள பாருங்க. நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம பலத்தில் இதை சாதிச்சிட முடியும். நான் இன்னைக்கு வாடுறேன்னா என் பலத்தில் வாழ நோ முடியவே முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் நிற்பது நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை தானே. தேவ பிள்ளைகளே, மனுஷரின் நாட்கள் புல்லு கோப்பா இருக்கான். காலை மலர்ந்து மாலை மறைந்து போகிறான். அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனால் ஒவ்வொரு நாளும் கிருபை தான் நம்மளை தாங்குகிறார்கள். இன்னைக்கு நான் பலத்தினால் இருக்கிறேன்னு சொல்லி ஒன்றுமே சாதிக்க முடியாது. ஆனால் பலத்தினால பராக்கிரமத்தினால பணத்தினால செய்ய முடியாதெல்லாம் பரிசுத்த ஆவியினால செய்ய முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து 7வது வசனம் வாசிப்பீங்கன்னா அங்கே இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பாருங்கள், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். உங்களுக்கு முன்னாடி எது பெரிய பர்வதம் போல இருக்கு? எந்த காரியங்கள், ஒருவேளை டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்டோ, ஒருவேளை உங்கள் கடன் பிரச்சனை, எது உங்களுக்கு பெருசாக இருக்குது? தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக சமபூமியாகும். ஹல்லேலூயா. எங்க வசனம் சொல்ல, கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் அவர் கிருபை உங்களை தாங்கும் போது எப்படிப்பட்ட பெரிய பெரிய பர்வதம் வந்தாலும் உங்களை தொட முடியாது, உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லாம தொடர்ந்து 9வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். பாருங்களேன், செருபாபேலுடைய கைகள் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அந்த கைகளே கட்டி முடிக்கும். ஆமே. தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்யணும், உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நன்மை ஆசீர்வாதங்கள் கொடுக்கணும், உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும், ஆதியில் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்கள் கரு உருவாக்குவதற்கு முன்பாக உங்களை குறித்த தேவ திட்டம் என்ன வைத்திருக்கிறாரோ அது 100க்கு 100 நிறைவேறும். ஆமே. அது உங்களை கொண்டு தான் ஆண்டவர் செய்வார். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. பெரிய பர்வத்தை பார்த்து பயப்படாதீங்க. தேவனுக்கு முன்னாடி சமபூமி ஆகும். ஆமென். பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் ஆவியினால் நிச்சயமாகும். ஆவியான உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இது விசுவாசிங்க. நிச்சயமாக பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பீங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினால் ஆகும் என்று சொன்ன கர்த்தர். ஆவியானவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. உங்கள் கிருபையில் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களுக்கு விரோதமாக எந்தெந்த பெரிய பெரிய பர்வதங்கள் போல் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படட்டும். செருபாபேலை கொண்டு துவங்கின கர்த்தர் செருபாபேலை கொண்டு முடிப்பீரானால் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் இவங்களை செய்து முடிக்க வேண்டிய அத்தனை நன்மை ஆசீர்வாதங்களை செய்து முடிப்பீராக. இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பாக போட்டுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆவியான உங்களோடு இருக்கிற தைரியமாக போங்க. காட் பிளஸ்.